வெல்கம் டு தேசு பொட்டிக். இன்றைக்கி சின்ன குழந்தைங்க போடுற மாதிரி மினி டாப்பு எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் எடுத்திருக்க மெட்டீரியலோட அளவு வந்து 35 பாயிண்ட்டு, வித்து வந்து 8.5 இன்ச் இருக்குது. இதில் நெக்கோட வித்து எடுக்கிறது 5 இன்ச்சஸ். நெக்ஸ்ட்டு ஷோல்டர் எடுக்கிறது 7 இன்ச்சஸ். இதில் நீங்கள் மார்க் பண்ணிக்கங்க. அடுத்து ஆர்ம் ஹோல் வந்து 4 இன்ச்சஸ் எடுக்கலாம். இது குழந்தைங்களுக்கான அளவு. நார்மலாக நம்ம நெக் எடுக்கும்போது 2 இன்ச் வைப்போம். இந்த ட்ரெஸ்ஸுக்கு வந்து 5 இன்ச் வச்சுருக்கோம். ஆர்ம் ஹோல் 4ல் மார்க் பண்ணி ஒரு கர்வ் பண்ணி போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு நெக்கோட டெப்த்து வந்து 3 இன்ச் வச்சுருக்கேன். வித்து 5 இன்ச்சு, டெப்த்து வந்து 3 இன்ச்சு. இது மார்க் பண்ணிட்டோம். கீழே வந்து லைட்டாக ஒரு வளைவு கொடுத்துக்கலாம். ஆர்ம் ஹோல் 4, ஷோல்ட்ரு 7, நெக் வித் வந்து 5, நெக்கு டெப்த்து 3. இந்த அளவு நம்ம இப்போ கட் பண்ணிக்கிட்டோம். சைடில் வந்து ஒரு லைட்டாக ஒரு 3/4 இன்ச் அளவுக்கு வளைச்சி கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணும்போது தான் ட்ரெஸ்ஸுக்கு ஒரு ஷேப் கிடைக்கும். இப்போ ஆர்ம் ஹோல் வளைவு கட் பண்ணிக்கிட்டோம். இவ்வளோ தான் ட்ரெஸ்ஸு கட் பண்ணியிருக்கிறது. 4 அளவு தான் நம்ம எடுத்திருக்கோம். ஈஸியான மெத்தடில் கட் பண்ணியாச்சு. இந்த வளைவு எவ்வளோ கட் பண்ணீங்கன்னு கேட்பீங்க. இந்த பாருங்கள், ஒரு 3/4 இன்ச் அளவுக்கு நான் கட் பண்ணியிருக்கேன். இன்னும் கொஞ்சம் தள்ளி 1 இன்ச்சு கூட நம்ம கட் பண்ணிக்கலாம். நான் கட் பண்ணியிருக்கிறது 3/4 இன்ச் மட்டும்தான். ரொம்ப சிம்பிளாக ட்ரெஸ்ஸோட டாப்பை கட் பண்ணியாச்சு. இப்போ எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம பெரியவங்க டாப்புக்கு எப்படி பின் டக் வைக்கிறோமோ அதே மாதிரி இந்த டாப்புக்கு ஒரு 5 டக் பண்ணிக்கலாம். ஃப்ளீட் மாதிரி வச்சுக்கலாம். நம்ம கொஞ்சம் பாடியாக இருக்க குழந்தைங்கன்னா அந்த ஃப்ளீட்டு கொஞ்சம் குட்டி குட்டியாக வைக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம கீழே வந்து அந்த கர்வ் வந்து கட் பண்ணியிருக்கோம். அதை அப்படியே உருட்டி அடிக்க பிகினர்ஸ்க்கு வராது. அதனால் இந்த மாதிரி ஒரு லேஸை வந்து மேல் பக்கமாக வச்சு அப்படியே உள்பக்கமாக டர்ன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணும்போது பிசுறு உள்பக்கமாக போயிடும். லேஸ் வச்சு அழகாக இருக்கும், பார்டர் மாதிரி. நீங்கள் கடையில் நைட்டி லேஸ்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி சன்ன லேஸ் கொடுப்பாங்க. மீட்ரு 10 ரூபா அந்த மாதிரி ரேட் இருக்கும். அது மாதிரி வாங்கி வச்சு நீங்கள் தைச்சிக்கலாம். லேஸ் கிடைக்காதவங்க உருட்டி அடித்து கூட நம்ம சின்னதாக உருட்டு தையல் கூட போட்டுக்கலாம். இல்லை ஒயிட் பைப்பிங் வச்சிங்கனாலும் அழகாக இருக்கும். இதே மாதிரி 2 பக்கமே கீழ்ப்பக்கமாக மடித்து அடிச்சுக்கலாம் லேஸ் கொடுத்து. அப்புறம் நெக்கு நம்ம கட் பண்ண பீஸ் கிளாத் மீதி இருக்கும். அதை நம்ம 2ஆக அட்டாச் பண்ணிக்கலாம். 2 பீஸையும் அட்டாச் பண்ணிக்கலாம். அட்டாச் பண்ணதை நம்ம 2ஆக கட் பண்ணி வச்சுக்கிறோம். இது வந்து நம்ம கழுத்து பீஸ்க்கு யூஸ் ஆகும். நம்ம எடுத்தது 35 பாயிண்ட் கிளாத்து. அதில் அந்த நெக்கு கட் பண்ண கிளாத்தை வந்து நம்ம அட்டாச் பண்ணியிருக்கோம். அடுத்து நம்ம 5 ஃப்ளீட் வச்சுக்கலாம். முன்னாடி நம்ம ப்ராடாக வெட்டியிருந்தோம் பார்த்திங்களா, அதை குறுக்கிறதுக்காக 5 ஃப்ளீட் வச்சுக்கிட்டோம். ஃப்ளீட் வச்சு அதில் தையல் ஓட்டிக்கலாம். ரொம்ப ஸ்லோவாக வீடியோ போனால் கண்டிப்பாக அதை ஓட்டி விட்டு தான் எல்லோரும் பார்ப்பாங்க. அதனால தான் நான் கொஞ்சம் ஸ்பீடு வச்சுருக்கேன். இப்போ நெக்கு கடையில் வந்து நம்ம அந்த சதுர பீஸை கொடுத்து தைச்சி திருப்பிக்கலாம். நல்ல பக்கமும் ஒன்றா வர மாதிரி ஃபஸ்ட்டு வச்சு தையல் ஓட்டி அந்த பீஸை கட் பண்ணிவிட்டு டேர்ன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கழுத்து பீஸ் நீட்டாக ரெடி ஆயிரும். இதை உள்பக்கமாக திருப்பி படிமான தையல் ஓட்டலாம். டபுள் ஸ்டிச்சஸ் போடுறேன். நீங்களும் அந்த மாதிரி போட்டுக்கலாம். இதை வந்து இந்த மடிப்பை நம்ம நேராக ஒரு அயன் பண்ணிக்கிட்டோம்னா, புதுசாக கிளாத் இருக்கும் போதே அயன் பண்ணிட்டோம்னா நீட்டாக இருக்கும். ஒரு அயன் பண்ணிட்டு வந்துடுங்க. இப்போ ஆர்ம் ஹோல் வளைவில் சின்ன பிட்டு கட் பண்ணோம். அந்த பிட்டையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் வேஸ்ட் பண்ணாமல். போ வைக்கிறதுக்கு அது யூஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு ஷோல்டர் அட்டாச் பண்ணியாச்சு. இப்போ ஆர்ம் ஹோல் வளைவுக்கும் அந்த லேஸ் நம்ம கொடுத்துக்கலாம். ஏன்னா இது குட்டி கவுனு. இந்த பிசுரை மடிச்சடிச்சு நம்ம உருட்டு தையல் போடுறது ஒரு சிலருக்கு பிகினர்ஸ்க்கு வராதுங்கிறனால தான் நான் லேஸ் வச்சு அப்படியே டர்ன் பண்ண சொல்லி கொடுத்துருக்கேன். இது ஈஸியான மெத்தடில் பிசுறு தெரியாமல் இருக்கிறதுக்கு லேஸும் கொடுத்துருக்கும் போது பார்க்கவும் நீட்டாக இருக்கும்.
சைடு அட்டாச் பண்ணிடலாம் 2 சைடும். அவ்வளோதான், ட்ரெஸ்ஸு ரெடி ஆயிடுச்சு. இப்போ அந்த மீதி கை வெட்டின பார்ட்டு மீதி இருக்கிறத வச்சு நம்ம ஒரு குட்டி போ வந்து ரெடி பண்ணிக்கிட்டோம். அதுக்கும் 2 சைடும் லேஸ் வச்சுக்கிட்டோம் பிசுறு மடிச்சடிக்க. இந்த ட்ரெஸ்ஸு வந்து தைக்கிறது இன்னும் கொஞ்சம் ஸ்லோவாக போடுங்க, இன்னும் கொஞ்சம் மெதுவாக சொல்லி கொடுத்தா தான் எங்களுக்கு புரியும். புரியல அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை நான் நீட்டாக புரிஞ்சிருச்சு தச்சுட்டேன்னு சொன்னாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், அழகான குட்டி ட்ரெஸ்ஸு ரெடி ஆயிடுச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா கட்டாயம் லைக் பண்ணுங்கள்.